Russia is reeling tonight from a terror attack and ISIS has claimed responsibility for the violence. கடந்த 20 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று ரஷ்ய தலைநகரமான மாஸ்கோவில் நடந்திருக்கு. இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு உக்ரைன் சொல்கிறதா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த தாக்குதலை பற்றி ஏற்கனவே நாங்கள் ரஷ்யன்ஸுக்கு வார்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் சொல்கிறதா இருக்கட்டும். ஏகப்பட்ட முதற்கட்ட தகவல்கள் நம்ம கிடச்சிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹால் தான் இந்த கார்கஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஹால். இது மாஸ்கோ தலைநகரத்தில் பக்கத்திலே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஹாலில் ஒரு மியூசிக் கான்சர்ட்டை பார்க்குறதுக்கு மக்கள் நேற்று ராத்திரி போய் அசம்பிள் ஆகிருக்காங்க. அப்படி அசம்பிள் ஆகிருக்கிற இந்த மக்களை 3 பேர் ஒரு வெள்ளை கலர் வேன்லேருந்து வெளியே வந்து, இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த வேனோட நம்பர் பிளேட் ஆரம்பத்தில் உக்ரைனோடது அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமா டீப்பாக ரீசர்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம கிடைச்ச தகவல் அது உக்ரைனோடது இல்லை, அது பெலருஸோடது அப்படின்னு. ஸோ பெலருஷியன் நம்பர் பிளேட்டை கொண்ட ஒரு ஒயிட் கலர் வேன்லேருந்து வெளியே வர 3 பேர் கையில் கன் எடுத்து கண்ணாப்பினான்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மேலே துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலில் மட்டுமே 60 பேர் இறந்துருக்கிறதாவும் 140 பேருக்கு மேலே காயப்பட்டிருக்கிறதாவும் இனிஷியலாக நமக்கு தகவல்கள் கிடச்சிருக்கு. இந்த தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அதை ஏகப்பட்ட பேர் வீடியோஸ் எடுத்து இணையதளங்களில் வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே ட்விட்டரில் இருக்குது. ஃபெயிண்டட் ஹார்ட் இருக்கிறவங்க தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்க வேணாம். அவ்வளோ மோசமான தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே இருந்த மாலுக்கு தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லணும். ஏன்னா அவ்வளோ இன்டென்ஸாக இருந்திருக்கு இந்த கன் ஃபைட்டு. இந்த கன் ஃபைட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கப்புறமா இந்த கன் ஃபைட்டில் ஈடுபட்ட அந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் மட்டும் இப்போ வரைக்கும் பிடிக்க முடியல. இப்போ இந்த அட்டாக் முடிஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சில பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே இதுக்கும் உக்ரைனுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா நேற்றைக்கு தான் உக்ரைன் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயில் ரீஃபைனரி மேலே ட்ரோன் அட்டாக் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ உக்ரைனியன்ஸ் இதை பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே நம்ம உக்ரைனை விட்டு வைக்கக்கூடாது, அங்கே இருக்கிற தலைவர்களை நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற முக்கியமான பொலிட்டீஷியன்ஸ் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப உக்ரைன் கிட்டேருந்து கிடச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா ஹாலுக்குள்ளே புகுந்து அப்பாவி பொதுமக்களை கொல்லணும்னு சொல்லி எங்களுக்கு அவசியம் இல்லை, இது எங்களோட ஸ்டைலும் கிடையாது, எங்களுக்கும் இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி உக்ரைன் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இப்போது அங்கே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரும் உக்ரைனை ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப மேற்கு மீடியாஸ் எல்லாருமே வேறு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த அட்டாக்குக்கு ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுக்கிறதா சில இன்டர்நெட்டில் நியூஸஸ் லீக் ஆகிருக்கு. அதுவும் குறிப்பாக ஐஎஸ்ஐஎஸோட அஃபீஷியல் டெலகிராம் அக்கௌண்ட்லேயே இந்த அட்டாக்கை பண்ணது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதா வெஸ்டர்ன் மீடியாஸ், அதாவது தி ரவுட்டர்ஸ், பிபிசி, கார்டியன், நியூயார்க் டைம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முக்கியமான சில மீடியா அவுட்லெட்ஸில் வெளிவந்திருக்கிற தகவல். ஸோ இப்போ ஐஎஸ்ஐஎஸ் தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாதி உலகம் நம்பிக்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்கன்ஸ் மார்ச் 8 கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வைரல் ஆகிக்கிட்டு இருக்கா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் இருக்கிற அமெரிக்கன் எம்பசி அங்கே இருக்கிற அமெரிக்க மக்களுக்கு ஒரு வார்னிங் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த வார்னிங்கில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அட்டாக் ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனின் காரணமாக உடனடியாக இங்கே தேவையில்லாமல் இருக்கிற அமெரிக்கன்ஸ் எல்லோரும் இந்த நாட்டை விட்டு வெளியேறிடுங்க. அப்படியே நீங்கள் வெளியேற முடியலை அப்படின்னாலும் தயவு செஞ்சு எந்த ஒரு சினிமா ஹால்ஸுக்கோ இல்லை மால்ஸுக்கோ இல்லை பப்ளிக் கேதரிங்குக்கோ வராதிங்க அப்படின்றத மார்ச் 8 அமெரிக்கன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட அமெரிக்கன் மக்களுக்கு ட்ராவல் அட்வைசரி மூலமாக ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இப்போது அமெரிக்கன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் எல்லாரும் சொல்கிற கருத்து என்னென்னா, மார்ச் 8க்கு முன்னாடியே இந்த அட்டாக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடச்சிருச்சு, இதை நாங்கள் ரஷ்யாவோட சில இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு ஷேர் பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. 9/11 அட்டாக்குக்கு அப்புறமா உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கவுண்டர் டெரரிசம் ஸ்குவாடு எல்லாருமே ஒன்றுக்குள்ள ஒன்று இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவுக்கு அமெரிக்காவை அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குழுவின் மூலமாக தகவல் கிடச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம அமெரிக்கன்ஸோட ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி அமெரிக்கன்ஸுக்கும் இந்த மாதிரி தகவல் கிடச்சிச்சு அப்படின்னா அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரியோட, அதாவது இந்த குழுவால் பாதிக்கப்பட போகிற கண்ட்ரி கூட ஷேர் பண்ணிக்குவாங்க. எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் இதுதான் சட்டம். அந்த சட்டத்தின்படி போன மாதமே நாங்கள் இப்படி ஒரு அட்டாக்கை ஐஎஸ்ஐஎஸ் பண்ண போகிறதா எங்களோட ரஷ்யன் கவுண்டர் பார்ட்டுக்கு நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம் அந்த இன்ஃபர்மேஷன்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 விஷயமும் இப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் இன்டர்நெட்டில் ஒரு தியரி ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு.
2002 நடந்த அட்டாக்கையும் இதையும் கனெக்ட் பண்ணுறாங்க. 2002 என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும் செய்ச்சன் வார். இந்த செய்ச்சன் வாரோட திருப்பு முனையே 2002 வருஷத்தில் தான் நடந்துச்சு. சரியாக அந்த வருஷம் செய்ச்சனோட முக்கியமான சில தீவிரவாத குழுக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்குள்ளே புகுந்து மாஸ்கோவில் இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சினிமா ஹாலை கைப்பற்றுறாங்க. அந்த ஹாலில் மட்டுமே கிட்டத்தட்ட 1000 பேர் ஹாஸ்டேஜஸாக பிடிக்கப்படுறாங்க. இந்த 1000 பேரை பயன்படுத்தி செய்ச்சன் போரில் ரஷ்யன் ஃபோர்ஸஸை பின்வாங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருந்தாங்க. ஆனால் ரஷ்யன் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஹாலுக்குள்ளே ஒரு கேஸ் அனுப்பி அந்த கேஸின் மூலமாக மக்களையும் சரி அங்கே இருந்த தீவிரவாதிகளையும் சரி மயக்கமடைய வைத்து அங்கே இருக்கிற மக்களை மீட்டெடுத்தாங்க. ஆனால் இந்த கேஸை அவங்க அவசரமாக உருவாக்குற காரணத்தினால இந்த கேஸினால் மட்டுமே 150 பேர் இறந்து போனாங்க. கூடுதலாக இந்த கேஸால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி தெரியாமல் அங்கே இருந்த பேராமெடிக்ஸ் தப்பான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அது மூலமாக உடம்புல சில பெர்மனண்ட்டான பாதிப்புகளோட இப்போ வரைக்கும் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அட்டாக்கில் 150 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறமா தான் செய்ச்சன் போரில் அங்கே இருக்கிற ரஷ்ய மக்களுக்கு மேலே ஈடுபாடு வந்து அந்த வாரே அப்படியே தலைகளாக திருப்பி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போது ரீசெண்டாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த பிளானை பண்ணதே புட்டினாக தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து அந்த போரில் ஜெயிக்கணும், அந்த போரில் ஜெயிக்கணும்னா மக்களோட சப்போர்ட் வேணும், அதனால் இது அவரே தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில தியரிஸ் ஒன்று இன்டர்நெட்டில் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது வெறும் தியரிஸ் தான், கான்ஸ்பிரசி தான். இது எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை கூட அமெரிக்கன்ஸ் உடைச்சாங்கன்னு சொல்லி நம்ம நம்பிடலாம். ஆனால் இதை நம்ம நம்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது அப்படின்றது தான் என்னோட கிளியர் கட்டான ஆன்சர். ஸோ இதையுமே இந்த அட்டாக்கோட லிங்க் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யா யுக்ரைன் போர். இந்த போரில் ரஷ்ய மக்களுக்கு உக்ரைன் மேலே ஒரு ஈடுபாட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்களே இதை பிளான் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி சில கேவலமான தியரிஸ் போய்கிட்டு தான் இருக்குது. பட் இவ்வளவு மோசமாக அந்த நாட்டு மக்களையே கொள்கிற அளவுக்கு யாருக்குமே புத்தி போகாது. அதனால் இது ஒரு ஜஸ்ட் தியரி, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுற வேண்டியது தான் நம்ம. பட் இதுக்கும் ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவு அமைப்புக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்றத ரஷ்யன்ஸ் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலை. அதே சமயம் இதை உக்ரைனுக்கு எதிராக பிளாட் பண்ணக்கூடிய அந்த ரஷ்யன் பொலிட்டீஷியன்ஸுக்கு கிளியரான ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குது. அதனால் அவங்க இதை உக்ரைனுக்கு எதிராக பிளாட் பண்ணுறாங்களே தவிர அவங்கக்கிட்டேயும் சாலிடான எவிடன்ஸ் இல்லை இதை பண்ணது உக்ரைன் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போதைக்கு இந்த அட்டாக்கை பண்ண அந்த 3 பேரில் 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் இன்னும் கிடைக்கல. இந்த 3 பேரை இன்வெஸ்டிகேட் பண்ணி ரஷ்யன் அஃபீஷியல்ஸ் ஒரு தகவலை வெளியிடணும். அந்த தகவலின் மூலமாக நம்ம 100% கன்ஃபார்மாக சொல்லலாம் இந்த அட்டாக்கை பண்ணது யார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அட்டாக்கை பண்ணவங்களுக்கு ரஷ்யன்ஸ் தரமான பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். இந்த அட்டாக் முடிஞ்சதுக்கப்புறமா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பில்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே மெழுகுபத்தி ஏற்றிருக்காங்க. ரஷ்யாவை சுற்றி உள்ள ரஷ்யாவோட ஆதரவு நாடுகளில் இருக்கிற ரஷ்யன் எம்பசியை நோக்கி அந்தந்த நாட்டு மக்கள் கையில் பூக்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன்ஸாக இருக்கட்டும், யூகே, ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், 3 பேருமே இந்த அட்டாக்குக்கு கண்டம்னேஷனை கொடுத்துருக்காங்க, ரஷ்ய மக்களுக்கான சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்தியன்ஸாக இருக்கட்டும், பாகிஸ்தானிஸாக இருக்கட்டும், ஹமாஸாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், துருக்கியாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், எல்லா விதமான நாடுகளும் யுனைட்டடாக நாங்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக நிற்கிறோம், வி ஸ்டாண்ட் வித் ரஷ்யா அப்படின்ற விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் துருக்கி ஒரு படி மேலே போய் ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் கூட நேரடியாகவே கால் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ட்விட்டரின் மூலமாக ரஷ்யாவுக்கு எதிராக நடந்த இந்த அட்டாக்கை வந்து நாங்கள் கண்டம் பண்ணுறோம், ரஷ்யர்கள் கூட நாங்கள் எப்போயுமே துணை நிற்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு டேக்லைனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்டாக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்டு எப்பயுமே இந்த வீடியோவை பேசுகிறப்ப, இந்த மாதிரியான வீடியோவை பேசுகிறப்ப இதுக்கப்புறம் இந்த வீடியோ பேசவே கூடாதா அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அப்படி நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு தடவையும் அதை விட வேர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போயிட்டு தான் இருக்குது. உலகம் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு இது மூலமாக வெளிப்படையாக தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.